ஆதியாகமும் 17வது அதிகாரத்தில் வாசித்து நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் உதவி செய்வாராக. ஆதியாகமும் 17ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம். அதில் ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் எழுதுகிறார். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் எப்படிப்பட்ட தேவன்? சர்வ வல்ல. தன்னை வெளிப்படுத்துறாரு பாருங்க. தேவன் மனுஷனுக்கு வெளிப்படுத்துறாரு. எப்படி வெளிப்படுத்துறாரு? நான் எப்படிப்பட்ட தேவன்? சர்வ வல்லமுள்ள தேவன். அடுத்தது என்ன சொல்றாரு? நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அல்லேலூயா. அப்ப அந்த உத்தமங்கிறது அந்த என்ன காரியத்தை பேசுறாரு? நீ தேவனை மட்டும் சார்ந்திருந்தீன்னா என்னுடைய வல்லமை உன் வாழ்க்கையில வெளிப்படும். நான் சர்வ வல்லமுள்ள தேவன் தான். ஆனா உன் வாழ்க்கையை நான் வெளிப்படணும்னா, அந்த சர்வ வல்லமை உன் வாழ்க்கையில கிரீசியணும்னா நீ எப்படி இருக்கணும்? உத்தமனா இருந்தாதான் என் சர்வ வல்லமை உன் வாழ்க்கையில கிரீசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்? சர்வ வல்லமையுள்ள தேவன். அதான் தேவனால கூடாத காரியம் ஒன்று இல்லைன்னா அதான் அடையாளம். தேவன் எப்படிப்பட்டவர்? சர்வ வல்லவர். அப்போ சர்வ வல்லவர். நீங்கள் அவர் படைப்பை பாருங்க. கொஞ்சம் அப்படி கண்ணை முன்னாடி மலையை பாருங்க, சமுத்திரத்தை பாருங்க, வானத்தை பாருங்க, நட்சத்திரத்தை பாருங்க. இது மனுஷனால் உண்டாக முடியுமா? உலகத்துக்கே வெளிச்சத்தை கொடுக்குற ஒரு சூரியனை பாருங்க. அப்போ அந்த சர்வ வல்லமை அவருடைய படைப்பிலிருந்து தெரியுது. நம்முடைய சரீரம், இந்த மனுஷனை படைச்சார் பாருங்க, இதுவே பெரிய விஷயம். இந்த சிறுகுடல், பெருகுடல், கல்லீரல், நுரையீரல், ஏகப்பட்ட ஈரல்லாம் உள்ள இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வேலை செய்ய வைக்கிறார் பாருங்க. மூளையை கொடுத்து அதை யோசிக்க வச்சு, கண்ணை கொடுத்து பார்க்க வச்சு, பல்லை கொடுத்து சோத்திரம், நாக்கு வர கொடுத்து ருசிக்க வச்சு. அல்லேலூயா. அதான் சர்வ வல்லவங்கிறது. நீங்கள் அதை ஆராயுங்க. என்ன சர்வ வல்ல? என்ன ஆண்டவர் நீ சர்வவல்? எதில் சர்வவல்? அல்லேலூயா. அவர் படைப்பில் சர்வ வல்லதராக இருக்கார். மனுஷுடைய வாழ்க்கையில் சர்வ வல்லமிதோட இருக்கிறார். அல்லேலூயா. அதான் சொல்கிறார். ஆபிரகாமுக்கு சொல்கிறாரு. எப்போ சொல்கிறாருன்னா, எப்போ சொல்கிறாரு? 99வது வயதில். இந்த 99 வயதாதில் அவன் எப்படி இருந்தான்? யார்? ஆபிரகாம். ஆபிரகாம் அந்த என்ன நிலைமையில் இருந்தான்? அவன் செத்த நிலைமையில் இருந்தான். எப்படி இருந்தான்? என்ன செத்த நிலைமை? தான் சரீரம் செத்து போச்சு, அந்த அம்மாவுடைய கர்ப்பம் செத்து போச்சு. 2 பேருமே செத்த நிலைமையில் இருக்கிறாங்க. அதாவது இது ஒன்றும் வேலை செய்யாது. அதனால பிரயோஜனம் இல்லை. எந்த பிரயோஜனம் கிடையாது. எந்த பிரயோஜனம் இல்லாத சூழ்நிலை அவர் சொல்கிறாரு, நான் எப்படிப்பட்ட தேவன்? சர்வ வல்லமை உள்ளது. அப்போ எப்போ சொல்லியிருக்கணும்? அப்போ 75 வயசில் கூப்பிட்டாரு பாருங்க. அப்போ சொல்லியிருக்கணும், நீ பாப்பா வாப்பா வாப்பாப்பான்னு அழகாக கூப்பிட்டாரு. வா செல்லம் தங்கம்னு சொல்லி நம்மள மாதிரி தான் நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசில் கூப்பிட்றாரு பாருங்க ஆண்டவர். அப்போல்லாம் என்ன சந்தோஷம்! என்னுள்ளம் தேவன் பால். ஆமாம், அப்படி தான் இந்த இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலேருந்து கூப்பிட்டு வந்தார். அப்படி தான் நம்மளை கூப்பிட்டு வருவார். ஆனால் எங்கே கொண்டு வந்து விடுவார்? ஒரு வனாந்தரத்தில் கொண்டு வந்து விடுவார். அல்லேலூயா. இந்த ஆபிரகாம் விஷயத்தில் ஏன் ஆண்டவர் அந்த சர்வ வல்லமையில் அவன் வாழ்க்கையில் வெளிப்படுத்த முடியலன்னா, அந்த 12ஆம் அதிகாரத்தில் அந்த ஆதியாகம் 12ஆம் அதிகாரத்தில் 11 கடைசியில் பாருங்களேன், 31, 32 வாசிப்போமே. அந்த ஆதியாகமும் 11, 31, 32. தேராக தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாய் இருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அல்லேலூயா. அந்த புறப்பட்டாங்க பாருங்க, ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு. இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் எதை விட்டு வந்தாங்க? எகிப்தை விட்டு. கவனிக்கிறீங்களா? கவனிச்சிங்கன்னா அவர் உங்களோட பேசுவார். இந்த ஆபிராம் அவன் ஊருங்கிற கல்தேயரை விட்டு புறப்படும் போது அவனுடைய பேர் என்ன? ஆபிரகாம் இல்லை, அவன் பேர் என்ன? ஆபிராம். அந்த விட்டு புறப்பட்ட. அதே மாதிரி இஸ்ரேல் ஜனங்கள் வந்து எகிப்தை விட்டு வெளியே வந்தாங்க. ஆனால் வெளியே வந்தாலும் எது விட்டு அவங்கள போகலை? எகிப்தில் இருக்கிற கிரைகள் அவங்கள விட்டு போகலை. அந்த எகிப்தில் இருக்கிற ஆவி என்ன செய்யுது? அவங்களோட ஃபாலோ பண்ணிகிட்டே வருது. கவனிக்கிறீங்களா? இப்போ ஊருங்கிற கல்தேர் பட்டணத்தை விட்டு வந்தான வழியே அந்த பட்டணத்தில் இருக்கிற ஆவி என்ன செய்யுது? மாம்சத்தில் முடிவெடுக்கிறது. ஆகார் போய் திருமணம் பண்ணால் எதில் முடிவெடுத்தார்? ஆண்டவர் பேசிய முடிவெடுத்தார்.
அப்போ பாருங்க, அந்த ஆவி பாருங்க மாம்சத்தில். ஓகே, மனைவி சொல்கிறா, இந்த பெண்ணு திருமணம் பண்ணிக்கிறீங்களா? ஓகே. மாம்சம் பாருங்க, அதான் ஃபாலோ பண்ணிகிட்டே வருது. புரியுதுங்களா? அந்த மாம்சத்தில் எடுக்கிற முடிவு, தன் இச்சையில் எடுக்கிற முடிவு, அதான் மாம்சத்தின் கிரியைகள். தன் இச்சை, தேவனுடைய விருப்பம் வேற, தன் இச்சை. இச்சைனா விருப்பம், அதுவும் விருப்பம் தான். தேவனுடைய விருப்பம் இச்சைன்னு சொல்ல முடியாது. அதில் சாரி, அது என்ன சொல்ல முடியும், மீனிங் எனக்கு தெரியல. தேவனுடைய விருப்பத்தில் பரிசுத்தம் இருக்கும், மாம்சத்தின் இச்சையில் பாவம் கலந்துருக்கும். அப்படி வேணால் மீனிங் சொல்லலாம், எனக்கு வேறு எதாவது சொல்ல தெரியல. அதில் இதை கவனிக்க முடியுதா? தேவன் ஒரு காரியத்தை பேசினா அதில் பரிசுத்தம் இருக்கும், பாவம் கலந்துருக்காது. ஆனால் அதே மாம்சம் சாத்தான் பேசும்போது அதில் என்ன கலந்துருக்குது? மனுஷனுக்குள்ள பாவம் கலந்துருக்கு. அதுதான் அடையாளம், வேறு அடையாளம் கிடையாது. அப்போ இவன் மாம்சத்தில் முடிவெடுத்து ஒரு காரியத்தை செஞ்சாச்சு. அப்போ எது ஸ்ட்ராங்காக இருக்குது? மாம்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. கவனிக்கிறீங்களா? மாம்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற வரைக்கும் ஆவியானவர் அவருடைய வல்லமை என்ன செய்ய முடியல, மனுஷனுடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய முடியலை. அவர் அமைதியாக இருக்கிறார். சர்வ வல்லமுள்ள தேவன் தான் ஏன் 24 வருஷம் அமைதியாக இருக்கிறாரு? மாம்சம் சாகர வரைக்கும் அவர் அமைதியாக தான் இருப்பார். அல்லேலூயா. ஏன்னா அது ரொம்ப எப்படி இருக்கு, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. முடிவெடுக்குது பாருங்க, முடிவெடுத்து வேலை செஞ்சு ஒரு பிள்ளை கூட என்ன செஞ்சிச்சு? இஸ்மவேல் என்ன செஞ்சாச்சு? நம்ம எத்தனை நேரத்தில் நம்ம மாம்சத்தில் முடிவெடுத்து இஸ்மவேல் மாதிரி எத்தனை பிள்ளைகள் நம்ம பெற்றெடுக்கிறோம்? புரியுதா? அல்லேலூயா. ஆண்டவர் விட்டுட்டார் ஆபிரகாமா. அது எகிப்தில் இருக்கிற ஜனங்கள் நடத்தின மாதிரி தான் ஆபிரகாம் விட்டுட்டார், அமைதியாக விட்டுட்டார். போப்பா போ போ போ. உன் மாம்சம் பலன் என்னைக்கு முடிவு, ஒரு எண்டு, அது இதனால ஒன்றும் முடியாதுன்னு எண்டு நீ வைக்கிறியோ அன்னைக்கு நான் என்னுடைய சர்வ வல்லமை அன்னைக்கு தான் நான் என்ன செய்வேன்? வெளிப்படுத்த முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போ அவர் ஆரம்பிக்கிறார்னா நம்ம எண்டு என்னைக்கு வைக்கிறோமோ அவர் தான் அப்போ அன்னைக்கு தொடங்குறாரு. புரியுதா? நீங்க ஒரு எண்டு வைக்காம அவர் என்ன செய்ய முடியாது, நம்ம வாழ்க்கையில அவருடைய சர்வ வல்லமையை துவக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர். புரியுதாம்மா? அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஏன் ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளையை கொடுக்க முடியாதா? ஒரு பிள்ளை கொடுக்க முடியாத நிலைமையில இருக்கிறாரு. அவன் பிள்ளை கொடுக்க முடியாத அந்த அதான் தேவனால் கூடாத காரியன்றது அதான். பிள்ளை கொடுக்க முடியாத அவர் தேவன் இல்லை. அவர் என்ன எதிர்பார்க்குறாரு? அவனுக்குள்ள இருக்கிற மாம்சத்துக்கு இருக்கிற அந்த கல்தேர் ஊர் தேசத்துலேருந்து புறப்பட்டு வந்துச்சு பாருங்க, அந்த பழைய ஆவி. அந்த பழைய ஆவி என்ன செய்யணும்? 0 நிலைமைக்கு கொண்டு வரணும். இனி நான் அல்ல. பவுல் என்ன சொல்கிறாரு? அவரும் 0 நிலைமைக்கு வந்துட்டார். யார்? பவுல் சொன்னவர், நம்ம இல்லை, அவர் சொன்னவர். என்ன அவர் சொன்னதை நம்ம சொல்கிறேன்னு வழிய, இப்போ நான் அவர் சொல்கிறத நான் சொல்கிறேன்னு வழிய நான் 0 நிலைமைக்கு என்ன செய்யணும்? வரணும். ஏன்னா இவனை என்னவா மாற்றணும்னா இவனை விசுவாசத்தின் தகப்பனாக மாறணும். யாராக மாறணும்? தகப்பனாக மாறணும். ஏன்னா இவனுடைய வித்துல தான் யார் வரப்போறா? கிறிஸ்து வரப்போறார், இயேசு வரப்போறார். அப்போ மாம்சத்தின் கிரியைகளுக்கும் கிறிஸ்துவுக்கு என்ன கிடையாது? நோ கனெக்ஷன், எந்த தொடர்பும் கிடையாது. அல்லேலூயா. பவுல் சொல்றார், கிறிஸ்து உங்களிலே உருவாகும் அளவும். நமக்குள்ள என்ன யார்? அன்னைக்கு ஆபிரகாம் வயிற்றில் கிறிஸ்துவுடைய வித்து, அந்த சந்ததி உருவாகிறதுக்கு அவர் என்ன செய்கிறாரு? அவர் பரிசுத்த வித்து உண்டாகணும். அப்போ நான் என்ன செய்யணும்? ஃபுல்லாக எது சாகணும்? டோட்டல். ஏன்னா அவருக்கு அந்த கிறிஸ்து தேவனுக்கும் இதுக்கும் என்ன கிடையாது? மாம்சத்துக்கும். அது எது இங்கே இருட்டையும் வெளிச்சத்தையும் ஒன்றா சேர்த்துக்க வைக்க முடியுமா? ஒரு இடத்துல இருட்டையும் வெளிச்சத்தையும் ஒன்றா சேர்க்க முடியுமா உங்களால்? இப்போ பேசுங்கப்பா, நீங்கள் பேசாத பார்த்தா உங்களுக்கு தெரியாது, முடியவே முடியாது. அதே மாதிரி தேவனுக்கும் இருளுக்கும் என்ன கிடையாது? சம்பந்தமே கிடையாது, சம்பந்தமே கிடையாது. அல்லேலூயா. புரியுதா?
தேவன் மனுஷனுடைய வாழ்க்கையில் இடைப்படனா இருளின் அதிகாரத்தை அவர் நீக்காம சம்பந்தம் பண்ண முடியாது. இவனுக்கு ஆண்டவர் புள்ள கொடுங்க புள்ள கொடுங்க புள்ள கொடுங்க புள்ள கொடுங்கன்னு தான் சொல்ல தெரியுத வழியே அவனுக்கு கொடுக்குற மாம்சத்தை கிரைகளை நீக்க இடம் கொடுக்கல. ஆண்டவரே இதை செய்யுங்க செய்யுங்கன்னு நம்ம ஜெபிக்க முடியுது. ஆண்டவரே நீங்க இருளின் வெளிச்சம் உள்ள வராதபடி எனக்குள்ள இருக்கிற அந்தகார கிரிகள் நீங்கும்படி நான் ஏன் ஜெபிக்க முடியல? இருள் இருக்கிற இடத்துல அவர் வர முடியாதுமா, வெளிச்சம் வர முடியாது. இருள் இருக்கிற இடத்துல வெளிச்சம் வர முடியாத மாதிரி இருள் அந்த மாம்சத்தின் கிரிகள் இருக்கிற இடத்துல தேவன் கிரியை செய்ய முடியாது. சொல்றாரு, அந்த ஆபிரகாமுடைய விசுவாசத்தை நான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன், ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தை நான் உங்களுக்கு இயேசு விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் தேவன் என்ன வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அதை சுதந்திரம் அடையாதபடி அந்த கானான கால் வைக்க முடியாதபடி அநேகர் எங்கே செத்து போனாங்க, அங்கேயே முடிஞ்சிச்சு, அவங்க லைஃப் முடிஞ்சிச்சு. ஆனால் தேவன் அது வாக்கு பண்ணினது கிடையாது. அல்லேலூயா. குளிரில் சாகலை, வெயிலில் சாகலை, வியாதிப்பட்டு சாகலை, வறுமையில் சாகலை. ஏன்னா டெய்லி அவங்களுக்கு மன்னா கிடைக்குது. பசியில் சாகலை. நீ கவனிக்கிறீங்களா? இஸ்ரேல் ஜனங்கள் 40 வருஷம் அவங்க 20லேருந்து அந்த 6 லட்சம் புருஷர்கள் செத்தாங்க இல்லையா, அவங்க வியாதியில் சாகலை, ஓகேவா, வறுமையில் சாகலை, வியாதியில் சாகலை, பட்டினியில் சாகலை, வெயில் கொளுத்துது சோத்திரம், வெயிலில் சாகலை, பனி இரவு ஒன்று அவங்கள சேதப்படுத்தலை. எதில் செத்தா? அவிசுவாசத்திலே செத்து போனான். அவிசுவாசம் உள்ள கர்த்தருடைய வார்த்தை என்னமோ பேசுறாரு, ஆனா உள்ள பாருங்க கர்த்தருடைய வார்த்தை என்னதான் நீங்க எவ்வளவு கேட்குறீங்க, நானும் தான் வார்த்தை கேட்குற பாருங்க, உள்ள இருக்கிற அந்த மாம்சத்து கிரைகள் என்ன செய்யுமா, ஒன்றோட ஒன்று என்ன செய்யுமா, மோதிக்குமா. இந்த ரெபேக்காள் வயிற்றுல பிள்ளை மோதின மாதிரி. படிப்போமா வசனம் கலாத்தியர்ல? ஆ 17ஆவது வசனம், 5ஆம் அதிகாரம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம் வாசிங்க. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு. நீங்கள் செய்ய என்ன சொல்றாரு, நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு. இவைகள் ஒன்றுக்கொன்று என்ன செய்தா விரோதமாக, அது ஒன்று ஒன்று உள்ள சண்டை போடுது. என்ன செய்யுது? வெளியில நமக்குள்ளே ஒரு சண்டை நடக்குது. கவனிக்கிறீங்களா? தேவன் ஒரு காரியத்தை பேசுறாரு, உங்க ஆத்மா என்ன செய்யும், ஓகே 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 ஓகேன்னு சொல்லுது. ஆனா அது செய்ய விடாதபடி உள்ள ஒண்ணு இருக்குது, உட்காந்துட்டு இருக்கு. அது என்னது? மாம்சத்திற்கிறது. இது என்ன செய்யுது? இதை பாருங்க, இப்போ வாமா கொஞ்சம் வா 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 கொஞ்சம் ஒரு நிமிஷம் தான். யார் ஸ்டாமிங் பாருங்க. முடியாது
தேவன் என்ன செய்றாரு மனுஷனுக்குள்ள. புரியுதா? தேங்க்யூ. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு காரியங்கள் மூலமாக தேவன் நம்ம ஆத்மோடு இடைப்பட்டுட்டே இருக்கிறார். அந்த வார்த்தைகள்லாம் நமக்குள்ள பலன் கொடுக்கும்படி தான் தேவன் கிரியை விரும்புகிறார். பலன் கொடுக்கணும். என்ன செய்யணும்? அல்லேலூயா. நமக்குள்ளேயும் பலன் கொடுக்கணும், நமக்கு வெளியிலையும் பலன் கொடுக்கணும். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையோ, அப்போ அதில் என்ன இல்லை? எந்த மாம்சத்தின் கிரைகளும் இல்லை. நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ இதில் விதைக்கப்பட்ட விதை, அதை கூட விதை கூட எப்படி இருக்குது? 3 பங்காக இருக்குது. எல்லாமே 100க்கு 100 இல்லை, 30, 60, 100ங்கிறாரு. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு உற்பத்த காலகட்டத்தில் உன் பிள்ளை சாரலுடைய மடியில் என்ன இருக்கும்? ஒரு பிள்ளை இருக்குன்னு சொன்னார். அப்போ நான் ரொம்ப நாளாக எனக்குள்ள ஒரு கேள்வி. என்ன கேள்வினா, அவன் தேவன வார்த்தையை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்னவா மாறினான்? விசுவாசத்தின் வல்லவனா மாறினான். ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அப்போ ஆண்டவரே, நீங்கள் அவன் கருவில் உருவாகின பிறகு அவன் எதுக்கு விசுவாசம் மாறணும்னு அவசியம் இல்லையே. புரியுதா? பிள்ளை உருவாகிட்டான், அதுக்கப்புறம் ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. ஆனால் அதில் என்ன போட்டிருக்கு? 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து, அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் 19ஆம் வசனத்தில் தான் இருக்குது. என்ன போட்டிருக்கு? அவன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அவன் 21ஆம் வசனத்தில் அவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். 4 வாசிங்களா? 24. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். 17 வாசிங்க. 17 இருக்கு. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானான். அல்லேலூயா. விசுவாசின் தகப்பன்னா அந்த 17ஆம் வசனத்தில் என்ன சொல்றாருன்னா, அவர் எப்படிப்பட்டவர்? மரித்தோரை உயிர்ப்பித்து, இரண்டாவது இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். இல்லாதது என்ன செய்றாரு? இருக்கிறவைகளை போல. ஆதி ஆகமத்தில் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் இல்லை, ஆனால் இருக்கிறத போல அழைச்சாராம், இருக்கிறத போல பேசினாராம். இங்கே கவனிங்கம்மா, வசனத்தை படித்தாச்சு, கவனிங்க. வெளிச்சம் இல்லை, ஆனால் இல்லாததை இருக்கிறது போல பேசுகிறார். வெளிச்சம் உண்டா கடவுது. அங்கே வெளிச்சத்தை தான் பார்த்தாரா? இல்லை, ஆனால் இருக்கிறது போல. அப்போது அவனுக்கு பிள்ளை இல்லை, பிள்ளை இருக்கிறது போல பேசுகிறான். கற்பம் செத்து போனது அது உயிரோடு இருக்கிறது போல பேசுகிறான். அது பேசணும்னு சும்மா பேச முடியாது, விசுவாசம் இருந்தால் தான் பேச முடியும். அல்லேலூயா. விசுவாசம் வேணா கர்த்தருடைய வார்த்தை இருதயத்தில் இருக்கணும். அதான் அவனுடைய இருதயத்தில் ஈசாக்கின் விசுவாசத்தை அவனை உருவாக்குறதுக்காக தான் காலம் தாமதமாகுது. புரியுதுங்களா? அந்த ஓவியம் வரைகிறதுக்கு எப்படி அந்த இது செதுக்குறாங்களோ அதே மாதிரி நமக்குள்ளே என்ன செய்யணும்? செதுக்கி அந்த விசுவாசத்தை என்ன செய்யணும்? அவர் வரைபட மாதிரி வரைகிறார் நமக்குள்ளே, அவர் விரும்புகிற காரியத்தை. அது அப்படி தான் சொல்ல முடியுது, வேறு உதாரணம் சொல்ல முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன விசுவாசமா? மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள். இப்போ இந்த காரியத்தை எங்க இயேசு சிலுவையில் மரிக்கும் போது அவரை என்ன செஞ்சிட்டாங்க? மரிச்சு அடக்கம் பண்ணிட்டாங்க. அடுத்தது என்ன நடக்குது?
மூன்றாவது நாள் உயிர் தந்தார். தானா உயிர் தந்துட்டாரா? பிதாவாகிய தேவன் அவரை எழுப்பினார். மரித்தோரை பிதா பரிசுத்த ஆவியானவரை அவருக்குள்ள அனுப்பி என்ன செஞ்சாராம்? அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையினால எழுப்பினார், உயிர்ப்பித்தார். அந்த ரோமர் 8:11 அதில் அப்படிதான் இருக்கு. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி சொல்றார். இயேசுவை மரித்தோர், செத்து போன இயேசுடைய சரீரத்தை மரித்தோரிலிருந்து உயிர்ப்பிக்கிற ஆவி. அல்லேலூயா. அந்த வல்லமை வெளிப்பட்டாரு. அதுக்கு மரிச்சதுக்கும் இயேசு கல்லறையிலேருந்து வெளியே வந்தாரா, அந்த ரெண்டு சரீரத்துக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா? அவர் பாவம் செய்யல, ஆனா பாவ சாயல் என்ன செஞ்சாரு? சுமந்தார். அவர் பாவி இல்லை, பாவம் செய்யல, ஆனா மாம்சத்தின் சாயல சிலுவையில் என்ன செஞ்சாரு? சுமந்தார். அவர் பாவம் செய்யல, பாவத்தை சுமந்தார். அவர்கிட்ட சாபத்தை சுமந்தார். புரியுதா? அல்லேலூயா. அப்போ இயேசு சிலுவையில் மரிச்சு எதெல்லாம் மரிக்கப்பட்டது? சாபம் மரிக்கப்பட்டது, பாவம் மரிக்கப்பட்டது, எல்லாம் அடக்க ஆராதனை பண்ணியாச்சு. எங்க சிலுவையில் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு இப்போ இவர் என்ன செஞ்சாச்சு? அடக்கம் பண்ணியாச்சு. இப்போ அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அவருக்குள்ளே போய் என்ன செய்ய வேண்டியது இருக்கு? வெளியே வரணும். அப்போ வெளியே வந்த இயேசு எப்படி இருக்கிறாரு? பாவ மாம்சத்தின் சாயல் இல்லாத ஒரு தேவ மனுஷனா இருக்கிறாரு. அல்லேலூயா. அவர்கிட்ட பாவ சாயல் இல்லை. உயிர்த்தெழுந்த பிறகு என்ன சாயல் தான் இருந்தது? மனுஷ சாயல் இருந்தது, தேவ சாயல், ரெண்டு மட்டும்தான் இருந்தது. சிலுவையில் மனுஷ சாயல் இருந்தது, தேவ சாயல் இருந்தது, பாவ சாயல் இருந்தது, மூணு இருந்தது. கவனிக்க முடியுதா? ஏன் அவர் மரிச்சு, ஏன் அடக்கம் பண்ணா, ஏன் உயிர்த்தெழணும்? இன்னைக்கு நாம இந்த மாம்சத்தின் சாயலை சுமந்துட்டு இருக்கோம். இது ஒரு பிரேத மாதிரி தான் சுமந்துட்டு இருக்கோம். இந்த மாம்சத்தின் கிரைகள் ஒவ்வொரு நாளும் என் ஆத்மா என்ன செய்யுது? சாகடிச்சுட்டே இருக்குது. அப்போ இதிலிருந்து நான் என்ன செய்யணும்? அவருடைய வல்லமையினால உயிர்க்கப்பட்ட அந்த உயிர்த்தெழுந்ததின் வல்லமை என்ன செய்யணும்? நான் பெற்றுக்கொள்ளணும். நானும் உயிர்ப்பிக்கப்படணும், அநேகரையும் உயிர்ப்பிக்கணும். புரியுதா? நம்ம நினைச்சது நடந்தா போதும் தான் நாம நினைக்கிறோம். ஆண்டவர் அப்படி நினைக்க மாட்டார். கஷ்டமா இருக்குல்ல சிஸ்டர்? நல்ல காரியமா சொல்லுங்க, நல்ல வாக்கா சொல்லுங்க. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல வாக்கா சொல்லுங்க. நல்ல வாக்கா சொல்லட்டுமா? நீங்க விரும்புறது நடக்காதுமா, ஆண்டவர் விரும்புறது நடக்காதான் நல்ல காலம் பிறக்குது. கஷ்டமா இருக்குல்ல? நம்மளை நமக்குள்ள இருக்கிற மாம்சத்தின் கிரைகளை ஏன்னா அது பாருங்க, இப்போ தேவனும் எனக்குள்ள வராரு, மாம்சத்தின் கிரைகளும் ரெண்டும் என்ன செய்யுது? முட்டுது, மோதுது உள்ள. அது மோதிட்டு நிற்குது. இப்போ உங்களால மோதுது. ஒரு மாம்சத்தின் கிரைகள் உங்களுக்குள்ள இருக்கிற தேவனுடைய வார்த்தையோட மோதிட்டு இருக்கு. அது மோதிட்டு இருக்குது, அது யுத்தம் பண்ணிட்டு இருக்குது. உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதனால வருகிறது? உங்களை இருக்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் செய்ய வேண்டும் என்று செய்யாதபடிக்கு நீங்க கேட்டெல்லாம் செஞ்சுறீங்களா? நான் கேட்கிறேன், என்னையும் தான் கேட்கிறேன், என்னையும் சேர்த்தா. இந்த கேள்வி எனக்கும் தான். கர்த்தர் சொல்ற வார்த்தை எல்லாமே செய்யறோமா? இல்ல. ஏன்? அது ஒன்னோட ஒண்ணு நீயா நானா இருக்குது. புரியுதா? நீயா நானா? நீ ஜெயிக்கிறியா, நான் ஜெயிக்கிறேனா? அதான் பரிசுத்தாவின் வல்லமையை நாம பெற 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 இது எப்படி இருக்கும்? ஆவியானவர் எனக்குள்ள இருக்க ஆவி ஸ்ட்ராங்கா இருப்பார். அப்போ இது என்ன? இதனுடைய வல்லமையினால என்ன நினைச்ச முடியும்? மாம்சத்தின் ஜெயிக்க முடியும்.